ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். பட்டுப்புடவையை டிசைன் பண்ணுற போட்டி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இறுதியாக போட்டியில் கலந்துக்கிறவங்க எல்லாமே அவங்களோட புடவையை கட்டிக்கிட்டு அந்த போட்டியாளர்கள்லாம் ரேம்ப் வாக் வந்து அவங்களோட டிசைனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ 1வது போட்டியாளர் 2வது போட்டியாளர்னு சொல்லி ஒருத்தராக வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஆனந்தியோட புடவையில் இன்பா அந்த ஓட்டை போட்டு விட்டதுனால ஆனந்தி வந்து அதை வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூட குணவதி வந்து ஆனந்திக்கு ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அவசரமாக இப்போ ஆனந்தி வந்து அந்த புடவை கட்டி ரெடியாகி வராங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா குமரனும் இன்பாவும் நின்றுட்டு இருக்காங்க. குமரன் மேலே வந்து ஆனந்தி இடிச்சிடுறாங்க. உடனே குமரன் தாங்கி பிடிக்கிறாரு. 2 பேத்துக்குள்ளார குட்டியாக ஒரு ரொமான்ஸ் நடக்குது. அதை பார்க்குற இன்பா சொல்லவா வேணும், இன்னுமே நல்லா கோவப்பட்டுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ இன்பாவுக்கு ஒரே சந்தேகம் வந்துடுது, நம்ம புடவையில் ஓட்டெல்லாம் போட்டிருந்தோம், எப்படி இந்த புடவை கட்டிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொருத்தராக வந்துகிட்டே இருக்கிறாங்க. வீரா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனந்தி வரணும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்பா போய் அந்த டிசைனை கட்டிட்டு ரேம்ப் வாக் போகிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் குமரன் வந்து நாங்கள் அங்கே போய் உட்காந்து அதை பார்க்குறேன் அப்படின்னு ஆனந்தி கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க ரொம்ப சூப்பராக கட்டிட்டு வந்துட்டு அவங்க போட்டிருக்க டிசைனை பற்றியும் ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. எல்லாத்தையும் கிராஸ் கேள்வி வந்து வீரா தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா இதுக்கிடையில் ஆனந்த், அதாவது குமரனோட அண்ணன் இருக்காங்கல்ல ஆனந்த், அவங்க வந்து உள்ளே வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ ரெட் கலர் புடவை கட்டிக்கிட்டு ஆனந்தி வந்து அடுத்து ரேம்ப் வாக் வராங்க. வரும்போது இவங்க தான் ரெட் கலர் கட்டிட்டு வராங்கங்கிறனால இவங்க தான் ஒய்ஃபாக வர போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா ஜோசியர் வந்து அவங்க அதானே அவங்க சொன்னாங்க ரெட் கலரில் புடவை கட்டிட்டு வருவாங்கன்னு. அதனால் ஆனந்துக்கு வந்து அந்த எண்ணம் வந்துடுது. ரொம்பவுமே அப்படியே ஸ்மைல் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஆனந்தி சும்மா செம்ம மாசாக வராங்க. அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்கா குணவதி அங்கே உட்காந்துட்டு விசில்லாம் அடிச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எந்திரிக்கும் போது ரெட் கலர் புடவை கட்டியிருக்காங்க. ஆனந்த் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காங்க. என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. குமரன் வந்தாங்களா, அவங்க என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஆனந்த் இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க 2 பேர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அதாவது அதுக்கப்புறம் ஒன்று சேருவாங்க. ஆனால் இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆனந்த் வந்து என்ன நினச்சிக்கிட்டாரு, ஆனந்தியை தான் நம்ம வருங்கால மனைவி அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் இவங்க தான் ரெட் கலர் புடவை கட்டியிருக்காங்க. சூப்பரான ஒரு மூமெண்ட். இது ஒரு பக்கத்து போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தா ஆனந்தி வந்து நின்னதுமே ஆரம்பிச்சிட்டாங்க வீரா. பார்த்தோம்னா அவங்க கேள்வி கேட்குறதும் அப்படி இப்படின்னு, எதுக்கு இந்த மாதிரி புடவையில் டிசைன் பண்ணீங்க, கண்ணகியோட டிசைன் எதுக்கு பண்ணீங்க அப்படின்லாம். அதுக்கு வந்து ஆனந்தி ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. அப்படியே இருக்கிற எல்லாருமே எந்திரிச்சு கிளாப் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தோம்னா அதுவே பார்த்தா வீராவுக்கு ரொம்ப பெரிய அவமானம் ஆகிடுது. அடுத்து அவங்க அப்பா வந்து ஆனந்தியை ரொம்பவுமே பாராட்டுறாங்க. அடுத்துக்கு பார்த்தா ஆனந்தி வந்து அந்த பேசின விஷயத்தை பற்றி பார்த்தா இவங்களுக்குள்ளார டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த ஜட்ஜஸ் 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ இதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க மார்க் போடுற விஷயமா பின்னாடி வந்து அந்த குணவதி இருக்காங்களா, அவங்க உட்காந்து கேட்கும்போது வீரா வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து 2 மார்க் தான் போட்டிருக்காங்க. அதனால் வந்து எப்படியாவது தோக்கடிக்கணுங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்கிற விஷயத்தை பேசிட்டு இப்போ குணவதி கேட்டுட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தி கிட்ட சொல்கிறாங்க, நீ நல்லா பண்ண, ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, உன்னை எப்படியாவது தோக்கடிக்கணும்னு வீரா நினைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனந்த் எப்படியே யோசிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.